வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு இஃப் கிளாஸ் பார்க்க போறோம். இஃப் கிளாஸ் வேணுமாங்க நமக்கு, அதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இஃப் கிளாஸ் அவசியம் தேவைங்க. எந்த சுச்சுவேஷன்ல அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா? வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இது நமக்கு வேணுமா இல்லை வேண்டாமாங்கிறத லாஸ்டா நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? அப்ப பாருங்க, இஃப் கிளாஸ் மொத்தம் 4 வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜீரோ கண்டிஷனல். ஜீரோ கண்டிஷனல். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். அப்புறம் செகண்ட் கண்டிஷனல். And last one, third conditional. இப்ப பாருங்க, if classல 4 types இருக்குங்க. ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல் அண்ட் தேர்ட் கண்டிஷனல். இதுல நம்ம ஆல்ரெடி ஐ ஹாவ் லேர்ன்ட் zero conditional. Okay, now we are going to teach first conditional and second conditional. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே ஜீரோ கண்டிஷனல் பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனலும் செகண்ட் கண்டிஷனலும் பார்க்கலாம். ஓகேங்களா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம். எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றது, எப்படி மேக் பண்றது அப்படிங்கறது ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இஃப், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் தான் எழுதணும். அதுக்கப்புறமா ப்ரெசன்ட் சிம்பிள். ப்ரெசன்ட் சிம்பிள்னா என்னங்க அர்த்தம்? ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஓகேங்களா? ப்ரெசன்ட் சிம்பிள் ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ் எனியா. பாருங்க, இஃப் present tense, அதுக்கப்புறமா வர்றது பாத்தீங்கன்னா future tense. சொல்லுங்க, future tense. ஓகேங்களா? இப்ப present tenseனா நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். subject, base form of verb 1, the verb கூட subjectக்கு ஏத்த மாதிரி verb கூட எஸ் சேரும், அப்படி இல்லைன்னா இஎஸ் சேரும், அப்படி இல்லைன்னா ஐஇஎஸ் சேரும். ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே பிரசன்ட் டென்ஸ்ல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபியூச்சர் டென்ஸுக்கு பாத்தீங்கன்னா அதே போல சப்ஜெக்ட், பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், வில் பிளஸ் வேர்பு 1 வருங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் கூட வர சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறமா வர இன்னொரு சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கணும். ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி இருக்கும்? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில்லு தான், வேர்பு 1 தான் வரும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நம்ம வில் மட்டும்தான் போடணுமான்னா ஆக்சிலரி, வில்லுக்கு பதிலா நம்ம ஆக்சிலரி வேர்பு கூட சேர்த்துக்கலாம். சப்ஜெக்ட், அதுக்கு பதிலாக மே வச்சு சொல்லலாம். மைட், கேன், இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகேங்களா? வில்லு தான் வரணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சப்ஜெக்ட் மே, வேர்பு 1, சப்ஜெக்ட் மைட், வேர்பு 1, சப்ஜெக்ட் கேன், வேர்பு 1. ஓகேங்களா? இதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப இந்த பக்கம் இருக்கிற சென்டென்ஸ், இந்த பக்கம் இருக்கிற ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா இது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா கண்டிஷன். கண்டிஷன்னா என்ன? நீ இதை செஞ்சா நான் அதை செய்வேன், நீ இதை செய்யலைன்னா நான் அதை செய்ய மாட்டேன். இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? இது கண்டிஷன். இந்த பக்கம் இருக்கிறது கண்டிஷன். டிஸ்கிரைப் எ
பாசிபிள் கண்டிஷன். ஓகேங்களா, நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிற கண்டிஷன். இது நடந்துச்சுன்னா அங்க ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இப்ப நீங்க ஸ்ட்ரக்சரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இது நம்ம இப்ப பார்க்கறது ஃபர்ஸ்ட் கண்டிஷனலோட ஸ்ட்ரக்சர் இது. ஓகேங்களா, shall we go to the next sentence? இப்ப சென்டென்ஸ் பாருங்க. மழை பெய்தால் நான் வீட்லயே தங்கிப்பேன், வீட்லயே இருப்பேன் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, மழை பெய்தால் இதுதான் கண்டிஷன். மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ரிசல்ட் கொடுக்குதா, நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இங்கேயே வீட்லயே இருந்துப்பேன் அப்படிதான் சொல்ல போறோம், வீட்டுல தங்கிப்பேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா, இப்ப பாருங்க, மழை பெய்தால் இந்த ஆல் சவுண்டுக்கு தான் நம்ம இஃப் சேர்க்கிறோம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கு இப்பதானே ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும், இந்த பார்ட் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா, அப்ப இட்டு தானே சேர்ப்போம். நீங்க நினைக்கலாம் இங்க மழை தானே, அப்ப ரெயின். ரெயின் இது சரி. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வச்சுப்போம், இது சப்ஜெக்ட். இப்ப பெய்யறதுக்கு என்ன, அதுக்குமே ரெயின் தானே. இப்ப ரெயின் ரெயின் ரெண்டு ரெயின் வருமா, வராது இல்லைங்களா. அதனாலதான் இந்த மழைய பத்தி நம்ம பேசும்போதெல்லாம் இட்டு சேர்த்துக்கிறது. ஓகேங்களா, இஃப் இட் பெய்யறதுக்கு ரெயின். நல்லா கவனிங்க, சப்ஜெக்ட் இட்டு வந்திருக்கிறதுனால பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு கூட நம்ம எஸ் சேர்த்துக்கிறோம். இஃப் இட் ரெயின்ஸ் இல்ல கமா, மழை பெய்தால் இந்த பக்கம் வர பார்ட் என்ன சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்கணும்னு பார்த்தோம், ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கணும். அப்ப ஃபியூச்சர் டென்ஸுக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவுல ஒரு ஆக்சிலரி வேர்பு இருக்கணும், ஹெல்பிங் வேர்பு இருக்கணும். இப்ப பாருங்க, இவங்க தான் சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸுக்கு இவங்க தான் சப்ஜெக்ட். ஐ ஃபியூச்சர் டென்ஸ் தானே. ஐ வில், ஐ வில் தங்குவேன், ஸ்டே. ஐ வில் ஸ்டே, இதுதான் வேர்ப் ஒன்னு. ஐ வில் ஸ்டே, எங்க தங்குவேன், வீட்டுல. ஐ வில் ஸ்டே அட் ஹோம். அவ்வளவுதாங்க. மழை பெய்தால் நான் வீட்டுல தங்குவேன். இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் ஸ்டே அட் ஹோம். ஓகேங்களா, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், எல்லாமே ஃபியூச்சரை மீன் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, இஃப் இட் ரெயின்ஸ் மழை பெஞ்சிருச்சுன்னா நான் வீட்டுல தான் இருப்பேன். ஓகேங்களா, காட் இட். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனலோட, அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் என்ன, ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ற சென்டென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் யூஸ்டு டு டாக் அபவுட், பேசும் எதை, ரியல். ரியல்னா ரியல் சுச்சுவேஷன், ரியல் சுச்சுவேஷன் ஆர் பாசிபிள் சுச்சுவேஷன்ஸ் இன் தி ஃபியூச்சர். ஃபியூச்சரை மீன் பண்ற மாதிரி தான் அந்த சென்டென்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா இது ரியல் சுச்சுவேஷன். ஓகேங்களா, பாசிபிள் அதாவது பாசிபிலிட்டி, சான்ஸ் நிறைய இருக்கு, நடக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா, அதுதான் ரியல் சுச்சுவேஷன்னா உண்மையான சுச்சுவேஷன். இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் ஸ்டே அட் ஹோம், மழை பெஞ்சிட்டுன்னா நான் வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் shall we go to the next sentence? நீ நல்லா படிச்சா நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா, இப்ப அந்த பொண்ணு உண்மையிலுமே நல்லா படிக்கும், அது பாஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ல சொல்லலாம். நீ நல்லா படிச்சினா நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, நீ நல்லா படித்தால், இதுதான் இஃப், இதுதான் இஃபோட சேர்ந்து வர சென்டென்ஸ். ஏன்னா படித்தால் இவங்க கூட தானே சேர்ந்து வந்திருக்காங்க, அதனால இஃப் போடுறோம். இஃப் இதுல யாரு சப்ஜெக்ட், இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்கணும்னு சொன்னோம், பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். அடுத்ததா வர பார்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப ஈஸியா சொல்லிடலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா, இஃப் யூ நோ தி ஆன்சர் ப்ளீஸ் ரைட் த கமெண்ட் பாக்ஸ். இப்ப பாருங்க, நீ நல்லா படிச்சா சப்ஜெக்ட் என்ன, யூ.
சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது verb, படிக்கிறது, ஸ்டடி. இதுல ஒய் தானே வரும், ஸ்டடி. இஃப் யூ ஸ்டடி, நீ படிச்சா. இஃப் யூ ஸ்டடி, எப்படி, ஸ்டடி வெல், நீ நல்லா படிச்சா நீ என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் யூ, இது ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா, அதனால நம்ம ஒரு ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்பை போட்டு அதுக்கப்புறமா மெயின் வேர்ப் போட போறோம். பாஸ் பண்றது, யூ வில் பாஸ், யூ வில் பாஸ் தி எக்ஸாம். நல்லா படிச்சினா நீ எக்ஸாம்ல என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றோம். இஃப் யூ ஸ்டடி வெல், யூ வில் பாஸ் தி எக்ஸாம். ஓகேங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை மீன் பண்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் எல்லாமே ஃபியூச்சரை தான் மீன் பண்ணும். ஓகேங்களா, இதுக்கு பாசிபிலிட்டி நமக்கு இருக்குங்க, அதாவது செய்யறதுக்கான பாசிபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ல சொல்லலாம். இஃப் யூ ஸ்டடி வெல், யூ வில் பாஸ் தி எக்ஸாம். ஓகேங்களா, shall we go to the next sentence? அவர்கள் என்னை கூப்பிட்டா நான் பார்ட்டிக்கு போவேன் அப்படின்னு சொல்றோம். அவர்கள் என்னை கூப்பிட்டால், இதுதான் கண்டிஷன். கண்டிஷன் என்ன, நீ கூப்பிட்டா நான் வருவேன், அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்ப பாருங்க, இஃப், இஃப்க்கு அப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப். சப்ஜெக்ட் என்னங்க, தே. இஃப் தே, கூப்பிடுறது, இப்போ ஒரு பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிடுறதுக்கு பேர் என்னங்க, இன்வைட். தே இன்வைட், அவங்க என்னை இன்வைட் பண்ணுனா, யார, என்னை, இன்வைட் மீ. அவர்கள் என்னை இன்வைட் பண்ணுனா நான் பார்ட்டிக்கு போவேன். எப்ப போவேன், இனிமே தானே அவங்க இனிமேதான் நம்மளை இன்வைட் பண்ணவும் போறாங்க, இனிமேதான் நம்ம போகவும் போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எல்லாமே ஃபியூச்சரை மீன் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, பாசிபிலிட்டி ரொம்ப 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 அதிகம். அது நடக்குது நடக்கல, ஆனா அவங்க என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன், அப்படிதான் சொல்ல வரோம். ஓகேங்களா, they invite me, அவர்கள் என்னை கூப்பிட்டால், இன்வைட் பண்ணுனா அடுத்த சென்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கணும். ஐ, நம்ம உடனே வேர்புக்கு போறோம்னு வச்சுங்களேன், ஐ கோ, இது ஃபியூச்சர் டென்ஸா, இது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் நடுவுல அந்த வில்ங்கிற ஒரு ஆக்சிலரி வேர்பை சேர்க்கணும், ஹெல்பிங் வேர்பை சேர்க்கணும். ஐ வில், போகிறதுக்கு இங்கிலீஷ்ல கோ, ஐ வில் கோ, நான் போவேன், எங்க போவேன், பார்ட்டிக்கு. ஐ வில் கோ டு த பார்ட்டி. ஓகேங்களா, தே, இஃப் தே இன்வைட் மீ, ஐ வில் கோ டு த பார்ட்டி. அவங்க என்ன கூப்பிட்டா நான் பார்ட்டிக்கு போவேன் அப்படின்னு சொல்றோம். Got it? Shall we go to the next sentence? பாருங்க, அவ என்கிட்ட உதவி கேட்டாள், இல்ல என்கிட்ட கேட்டா நான் உதவி செய்வேன். அவ என்கிட்ட கேட்கட்டும், நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா, இப்ப பாருங்க, இஃப், இஃப் அடுத்தது யாரு, சப்ஜெக்ட். இஃப் ஷீ, சப்ஜெக்டுக்கு அடுத்தது வேர்ப், கேட்கறதுக்கு ஆஸ்க். ஷீ வந்திருக்கிறதுனால நம்ம எஸ் சேர்க்கிறோம். இஃப் ஷீ ஆஸ்க், யார்கிட்ட, என்கிட்ட. இஃப் ஷீ ஆஸ்க் மீ, என்கிட்ட கேட்டா நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிடும். இது ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த பார்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும். நான் உதவி செய்வேன், ஐ வில் ஹெல்ப், ஐ வில் ஹெல்ப், நான் உதவி செய்வேன். யாருக்கு, அவளுக்கு. ஐ வில் ஹெல்ப் ஹர், நான் அவளுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றோம். இஃப் ஷீ ஆஸ்க் மீ, அவன்கிட்ட கேட்டா நான் உதவி செய்வேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்ப இதையே இந்த வில்லுக்கு பதிலா நம்ம மே, மைட்
might, can இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, சேம் சென்டென்ஸ் எழுதலாம் இல்லைங்களா? இஃப் she, ஒன்றும் இல்லை, இந்த வில்லுக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்? கேன். பாருங்க, இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இஃப் she ask me, அவ என்கிட்ட கேட்டா ஐ கேன் ஹெல்ப் ஹர், என்னால அவளுக்கு உதவி செய்ய முடியும், அவ்வளவுதான். ஓகேங்களா? எல்லாமே ஒண்ணுதான். அப்ப வில்லுக்கு பதிலா நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? காட் இட்? Shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவனை பார்த்தா நான் சொல்லுவேன், அவன்கிட்ட நான் சொல்லுவேன், அவன் என்னை பார்த்தா நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு செய்தி இதை அவன்கிட்ட சொல்லு, நம்ம அதுக்கு என்ன சொல்லலாம்? அவன் என்னை பார்த்தான்னா நான் சொல்றேன், சொல்லாங்க இல்லைங்களா? பாருங்க, நான் அவனை பார்த்தால் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, இஃப் நான் அவனை பார்த்துட்டேன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருவேன்? சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றோம். இஃப் ஐ, சப்ஜெக்ட் ஐ, இஃப் ஐ, பார்க்கறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? சி. இஃப் ஐ சி, யார? அவனை. இஃப் ஐ சி ஹிம், நான் அவனை பார்த்தால் நான் சொல்றேன் அப்படிதானே பேச்சு வாக்குல சொல்லுவோம். நான் அவனை பார்த்தேன்னா சொல்றேன். இஃப் ஐ see him, I will say, I will say, நான் சொல்றேன். இஃப் ஐ see him, I will say, நான் அவனை பார்த்தேன்னா சொல்றேன், அப்படிதான் அர்த்தம் இதுக்கு. ஓகேங்களா? இஃப் ஐ see him, I will say. இப்போ பாருங்க, இப்போ ஃப்ரெண்டும் நம்ம ஸ்கூல்ல இருந்து கிளம்புவோம், வீட்டுல போய் ஃபோன் பண்ணு எனக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? என்கிட்ட காசு கிடையாது, நீ என்னை கூப்பிட்டா நான் ஃபோன் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீ கூப்பிடு, நான் அட்டன் பண்றேன், நான் பேசுறேன் அப்படின்னு தான் சொல்ல போறோம். இப்போ பாருங்க, நீ கால் செய்தால் நான் ஃபோன் அட்டன் பண்றேன், நான் பேசுறேன். பாருங்க, இஃப் இஃப் யூ, இந்த இடத்துல வேர்பு தாங்க, கால் தான் வேர்பு. இஃப் யூ கால், இஃப் யூ கால், யார? என்னங்கிற வார்த்தை கூட சேர்த்துக்கலாம். நீ என்ன கூப்பிட்டா, இஃப் யூ கால் மீ, நீ என்ன கூப்பிட்டீன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் அட்டன் த ஃபோன், நான் ஃபோனை அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அட்டன் த ஃபோன். ஓகே, காட் இட்? இப்ப பாருங்க, இதுல நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் மட்டும்தான் பார்த்திருக்கோம். செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஒரு விஷயம் அது ஃபர்ஸ்ட், அது இந்த பக்கமா இருக்கு பாருங்க, சாரி, இந்த இஃப் கண்டிஷனல் உள்ள சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். எது? இஃப் கூட வர சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். இந்த பக்கமா வர சென்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க எப்படி வரும்? சப்ஜெக்ட் பிளஸ் வில் கொடுத்து அதுக்கப்புறம் வேர்பு ஒன்று கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாமே எதிர்காலத்துல தான் நடக்க போகுது. நீ என்னை கூப்பிட்டால் நான் வருவேன், நீ சமைக்க சொன்னா நான் சமைப்பேன். ஓகேங்களா? அது போல நீ படின்னு சொன்னா நான் படிப்பேன். இதெல்லாம் நம்ம சொல்லல, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகேங்களா? மழை பெஞ்சிச்சுன்னா நான் வீட்லயே இருப்பேன். எங்க அப்பா என்ன வான்னு கூப்பிட்டாருன்னா நான் ஊருக்கு போவேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நடக்குது அப்படின்னா
அதோட ரிசல்ட் இங்க என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு தான் இந்த இஃப் கிளாஸ் பயன்படும். ஓகேங்களா? அவங்க என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் அந்த பார்ட்டிக்கு போவேன் அப்படின்னு சொல்றோம். நீ நல்லா படிச்சினா நீ பாஸ் பண்ணலாம். இது எல்லாமே பாசிபிலிட்டி இருக்குங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? பாசிபிலிட்டி அதிகம். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க வீடியோ அப்லோட் பண்ணினால் நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல போறீங்க. நீங்க வீடியோ அப்லோட் பண்ணுனா நாங்க பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.